Hi children, now we are going to see exercise 8.6 question number 1. If u of x comma y is equal to x square y plus 3x y power 4, where x is equal to e power t and y is equal to sin t, find du by dt and evaluate it at t is equal to 0. So இப்போ du by dt கண்டுபிடிக்கும்போது செயின் ரூல் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ du by dt எப்படி எழுதலாம், dou u by dou x into dx by dtன்னு சொல்லலாம், ப்ளஸ் dou u by dou y into dy by dtன்னு சொல்லலாம். இதுதான் வந்து செயின் ரூல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு u வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy பவர் 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி அண்ட் ஒய் ஈக்குவல் டு சைன் டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து dou u by dou x கண்டுபிடிக்கணும், dou u by dou y கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து dx by dt கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து dy by dt கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி. இப்போ dx by dt வரும், e power t டிஃபரன்ஸ் பண்ணால் e power t தான், y ஈக்குவல் டு sin t. இது டிஃபரன்ஸ் பண்ணால் dy by dt இஸ் ஈக்குவல் வாட், sin t டிஃபரன்ஸ் பண்ணால் cos t. u இஸ் ஈக்குவல் டு வாட், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy பவர் 4. இப்போ dou u by dou x பண்ணும்போது என்ன வரும், 2x into y. ஏன்னா y வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் 2x. இங்கே 3 into x டிஃபரன்ஸ் பண்ணால் 1, y பவர் 4 வந்து கான்ஸ்டன்ட். இப்போ v u இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் v u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy பவர் 4. இங்கே dou u by dou y வேணும், பார்ஷியல் டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் வாட் y. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், y டிஃபரன்ஸ் பண்ணால் 1 ப்ளஸ் 3x கான்ஸ்டன்ட், y பவர் 4 டிஃபரன்ஸ் பண்ணால் 4y கியூப். ஸோ இப்போ நமக்கு தெரியும் dou u by dou x at x is equal to what, e power t. அப்போ dou u by dou xல x பதிலாக e power t, y பதிலாக sin t அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 e power t sin t ப்ளஸ் 3 sin power 4t, அதான் இங்கே எழுதிருக்கேன். அதே மாதிரி dou u by dou yல x பதிலாக e power t, y பதிலாக sin power tன்னு போடுங்க. அப்போ e power t the whole square, அப்போ e power 2t ப்ளஸ் 3 e power t 4 3 4 12 போட்டேன். இப்போ 12 e power t, y பதிலாக sin cube t. ஓகே, ஸோ இப்போ இது என்னுடைய வேல்யூ தெரியும், dx by dt dy by dt தெரியும், இதெல்லாத்தையும் எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ du by dt dou u by dou x என்பது இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம், இன்ட்டு dx by dt சொல்லும்போது e power t, dou u by dou x சொல்லும்போது இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம், dy by dt சொல்லும்போது இங்கே இருக்கிற cos t, இதை அப்ளை பண்ணியிருக்கோம். அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ dou u by dou x plus dx by dt, dou u by dou y into dy by dt. ஸோ 2 e power t sin t plus 3 sin power 4t வந்து dou u by dou x, e power t dx by dt வந்து e power t plus dou u by dou y வேல்யூ e power 2t plus 12 e power t sin cube t into dy by dt வேல்யூ cos t. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் காமனாக e power t நான் வெளியே எடுத்துகிறேன். இப்போ 2 sin t 3 sin power 4t into e power t நான் வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி ப்ளஸ் இப்போ இங்கே வந்துட்டு e power t, இங்கே e power t பண்ணும்போது ஒரு e power t வரணும். இப்போ e power t வரும், e power t 2 into sin t ப்ளஸ் 3 e power t இருக்கும், அதில் e power t நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே e power t மல்டிப்ளை e power 2t வரும், அதில் ஒரு e power t வெளியே எடுத்துருக்கேன். இங்கே 3 sin power 4t ப்ளஸ் இங்கே e power 2tல ஒரு e power t போச்சுன்னா e power t மட்டும் இருக்கும், அதோட cos t மல்டிப்ளை ஆகிடும். அப்போ cos t e power t. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 12 cos t sin cube t e power t நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ அட் t is equal to 0 போடுறாங்க. அப்போ e power 0 இங்கே e power 0 வரணும், e power 0 2 into sin 0 plus 3 into sin power 4 0 plus cos 0 into e power 0 plus 12 into sin power 0 sin cube 0 plus cos 0. ஸோ sin 0 வேல்யூ நமக்கு தெரியும், என்னது 0, cos 0 வேல்யூ நமக்கு தெரியும் 1, e power 0 வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1. இதை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்போ 0 1 into 2 into sin 0 வேல்யூ 0, anything 0 into anything what 0 plus 3 into sin 0 வேல்யூ 0 0, cos 0 வேல்யூ 1, e power 0 வேல்யூ 1, அப்போ 1 plus sin 0 வேல்யூ 0, 0 into anything what 0 ஆகிடும். ஸோ அப்போ 1 into 1 வரும், அப்போ du by dt வேல்யூ 1. ஓகே, next we are going to see sum number 2. If u of x comma y comma z is equal to x y square z cube, x is equal to sin t, y equal to cos t, z equal to 1 plus e power 2t, find du by dt கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ du by dt ஃபார்முலா நமக்கு தெரியும், செயின் ரூல் யூஸ் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு dou u by dou x கண்டுபிடிச்சிடறேன். அப்போ x மட்டும் டிஃபரன்ஸ் பண்ணால் 1, இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட், அப்போ y ஸ்கொயர் z கியூப் வந்துடும். dou u by dou y சொல்லும்போது x z ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டு, y ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் 2y வரும், அதான் 2xy z கியூப்னு இருக்குது. இப்போ dou u by dou z இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட், xy ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 3z ஸ்கொயர் வரும். அப்போ 3xy ஸ்கொயர் z ஸ்கொயர்னு போட்டேன். ஓகே, இப்போ இதை டிஃபரன்ஸ் பண்ணால் dx by dt டிஃபரன்ஸ் பண்ணால் cos t, dy by dt டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் sin t.
z depends on dz by dt, that is equal 1 depends on 0, e power 2t depends on e power 2t, again இந்த 2t depends பண்ணும்போது 2 வரும், அது 2 தான் நாங்கள் முன்னாடி போட்டிருக்கோம், 2 e power 2t போட்டாச்சு. பை செயின் ரூல் du by dt எப்படி எழுதுறோம்னா dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt plus dou u by dou z into dz by dt. இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிட்டேன். dou u by dou x வேல்யூ cos square t, ஏன்னா இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், dou u by dou x y எல்லாம் இதெல்லாம் மாற்றணும், cos t மாற்றணும், z வந்து 1 plus e power t the whole cube. ஓகே, அதே மாதிரி cos square t into 1 plus e power 2t the whole cube. அதே மாதிரி 2 into x பதிலாக sin t, y பதிலாக cos t, z பதிலாக 1 plus e power 2t the whole cube. அதை இங்கே எழுதிருக்கேன். dou u by dou z வந்து 3, இங்கே இருக்கிற 3, x பதிலாக sin t, y பதிலாக cos t, z பதிலாக 1 plus e power 2t. அப்போ 3 sin t cos square t 1 plus e power 2t the whole square. ஸோ இப்போ இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறேன். dou u by dou x cos square t 1 plus e power 2t the whole cube into dx by dt value cos t plus dou u by dou y 2 sin t cos t 1 plus e power 2t the whole cube into dy by dt value minus sin t plus dou u by dou z value 3 sin t cos square t 1 plus e power 2t the whole square into dz by dt 2 e power 2t. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்தில் காமனாக இங்கே பாருங்கள் 1 plus e power 2t the whole square இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. அப்போ காமனாக 1 plus e power 2t the whole square வெளியே எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் இருக்கும் 1 plus e power 2t இருக்கும் இன்ட்டு cos square t இன்ட்டு cos t cos cube t ஆயிடுச்சு. மைனஸ் இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, 2 sin t cos t, இதில் 1 plus e power t the whole square போயிடுச்சுன்னா 1 plus e power t மட்டும் இருக்கும் இன்ட்டு sin t இருக்கும். ஓகே, ப்ளஸ் இதில் பாருங்கள் 1 இது எல்லாமே இது எல்லாம் வெளியே போயிடுச்சு. அப்போ 3 sin t cos square t இன்ட்டு 2 e power 2t மட்டும் இருக்கும். ஓகே, next, so 1 plus e power 2t the whole square into the cos cube t into 1 plus e power 2t. இதில் பாருங்கள் மைனஸ் sin t 2 sin t cos t நான் ஃபார்முலா இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறேன். 1 plus e power 2t plus 3 2s are 6 வரும், 6 into sin t cos square t into e power 2t மட்டும் இருக்கும். ஓகே, so now so for du by dt is equal to 1 plus e power 2t the whole square. இதில் பாருங்கள் cos cube t 1 plus e power 2t minus sin t, என்னுடைய ஃபார்முலா நம்ம தெரியும், 2 sin t cos t is equal to sin 2t. So 1 plus e power 2t plus 6 sin t cos square t e power 2t. So this is the answer. Next we are going to see the sum number 3. If w of x comma y comma z is equal to x square plus y square plus z square, x நோடைய வேல்யூ e power t, y நோடைய வேல்யூ e power t sin t, z நோடைய வேல்யூ e power t cos t. Find dw by dt கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ dw by dt ஃபார்முலா நமக்கு தெரியும், செயின் ரூல் யூஸ் பண்ணி dou w by dou x into dx by dt plus dou w by dou y into dy by dt plus dou w by dou z into dz by dt. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டபுள் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, x square plus y square plus z square கொடுத்துருக்காங்க. dou w by dou x வேல்யூ 2x, dou w by dou y வேல்யூ 2y, இதில் ரெண்டு கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். dou w by dou z சொல்லும்போது இது ரெண்டு கான்ஸ்டன்ட் 0, z square டென்ஸ் பண்ணால் 2z. x is equal to e power t, dx by dt பண்ணும்போது e power t தான், y is equal to e power t sin t இருக்குது. இப்போ dy by dt சொல்லும்போது u ஃபங்க்ஷன் e power t கான்ஸ்டன்ட் வச்சுட்டு sin t டென்ஸ் பண்ணால் cos t ப்ளஸ் sin t கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டு e power t டென்ஸ் பண்ணால் e power t தான். ஸோ அப்போ z is equal to e power t cos t இருக்குது. ஸோ இது டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது dz by dt பண்ணும்போது e power t கான்ஸ்டன்ட் வச்சு cos t டென்ஸ் பண்ணால் மைனஸ் sin t ப்ளஸ் cos t கான்ஸ்டன்ட் வச்சுட்டு e power t டென்ஸ் பண்ணால் e power t. ஸோ அப்போ dou w by dou x, x இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணி e power t ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். dou w by dou y 2 into y போல் e power t sin t, dou w by dou z போல் e power t cos t. ஸோ அப்போ dw by dt is equal to dou w by dou x into dx by dt plus dou w by dou y into dy by dt plus dou w by dou z dz by dt. இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ dw by dt that is equal to, இது வந்து பார்த்தோன்னா dou w by dou x 2 e power t into e, இது வந்து dx by dt plus இது வந்து dou w by dou y 2 e power t sin t, இது வந்து dy by dt e power t cos t plus sin t e power t plus இது வந்து dou w by dou z 2 e power t cos t, இது dz by dt, ஸோ e power t cos t minus e power t sin t. இங்கே பாருங்கள் 2 e power, இது e power t into e power t e power 2t ஆகிடும் ப்ளஸ் இங்கே e power t into e power t 2 e power 2t into sin t cos t ப்ளஸ் இங்கே இவ்வளோ கொண்டு போகும்போது 2 e power t into e power t 2 e power 2t sin t into sin t sin square t plus
2 e power t into e power t 2 e power t cos into cos square t minus 2 e power t into e power t 2 e power 2t cos into sin into cos t sin t cos t. ஸோ இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 2 e power t இங்கே 2 e power t வெளியே எடுத்துட்டா sin square t ப்ளஸ் cos square t மட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் காமனா sin square t ப்ளஸ் cos square t வெளியே எடுத்துட்டா இது மட்டும் இருக்கும். என்னோடய வேல்யூ 1. ஸோ இப்போ 2 e power t plus 2 e power t 4 e power 2t is the answer. Okay, next we are going to see sum number 4. Let u of x comma y comma z is equal to x y z, x is equal to e power minus 2t, y is equal to e power minus t cos t, z equal to sin t. So t belongs to R, find du by dt. அதே மாடல் தான். Okay, u is equal to x y z னு கொடுத்துருங்க. dou u by dou x வரும்போது x டிஃபரன்ஸ் பண்ண 1, y z constant. அதே மாதிரி dou u by dou y சொல்லும்போது y டிஃபரன்ஸ் பண்ண 1, x z constant. dou u by dou z சொல்லும்போது z டிஃபரன்ஸ் பண்ண 1, x y constant. ஓகே, இப்போது dou u by dou x இதில் yக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம், e power minus t cos t இன்ட்டு z பதிலாக sin t. அதே மாதிரி dou u by dou yக்கு x பதிலாக e power minus t, z பதிலாக sin t. அதே மாதிரி dou u by dou zல x பதிலாக e power minus t அண்ட் yக்கு பதிலாக e power minus t cos t. இங்கே ரெண்டுத்து மல்டிப்ளை பண்ணால் e power minus 2t cos t. ஸோ இப்போ x is equal நமக்கு தெரியும் e power minus t, dx by dt வேல்யூ மைனஸ் e power minus t. ஏன்னா e power minus t டிஃபரன்ஸ் பண்ணால் e power minus t அகைன் மைனஸ் t டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் 1 வரும். மைனஸ் தான் முன்னாடி போட்டிருக்கேன். y is equal to e power minus t cos t. இப்போ dy by dt is equal to இது u ஃபங்க்ஷன். ஸோ இப்போ e power minus t கான்ஸ்டண்டாக வச்சுட்டு cos t டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் sin t ப்ளஸ் cos t கான்ஸ்டண்டாக வச்சுட்டு e power minus t டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் e power minus t. ஸோ மைனஸ் e power minus t sin t மைனஸ் e power minus t cos t. ஓகே, இப்போ z is equal to sin t கொடுத்துருக்காங்க. dz by dt சொல்லும்போது cos t. இப்போ நமக்கு செயின் ரூல் யூஸ் பண்ணுற du by dt is equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt plus dou u by dou z into dz by dt. இப்போ dou u by dou x வேல்யூ நமக்கு தெரியும் e power minus t cos t sin t into dx by dt வேல்யூ நமக்கு தெரியும் minus e power minus t plus dou u by dou y நமக்கு தெரியும் என்னது minus e power minus t sin t into dy by dt minus e power minus t into sin t minus cos t e power minus t plus dou u by dou z e power minus 2t cos t into dz by dt cos t. ஸோ இப்போ e power minus t into e power minus t சொல்லும்போது மைனஸ் ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதிட்டேன் e power minus 2tன்னு வரும் into sin t cos t. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது e power minus 2t ப்ளஸ் இன்னும் மைனஸ் மைனஸ் போட்டாச்சு e power minus 2t sin square t. அதே மாதிரி ப்ளஸ் இன்னும் மைனஸ் மைனஸ் போட்டாச்சு e power minus t e power minus t e power minus 2t ஆகிடும் sin t into cos t ப்ளஸ் e power minus 2t cos square t cos t cos square t. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ இது e power minus 2t sin t cos t அதே மாதிரி மைனஸ் e power minus 2t sin t cos t. அப்போ என்ன வரும் 2 டைம்ஸ் வரும். இது ரெண்டுத்தில் காமனா e power minus 2t நான் வெளியே எடுத்துட்டேன் sin square cos square t மைனஸ் sin square t இருக்கும். அதை இங்கே போட்டிருப்பேன். ஸோ மைனஸ் e power minus 2t sin t cos t ப்ளஸ் e power minus 2t வெளியே எடுத்துகிட்டா cos square t மைனஸ் sin square t இருக்கும். ஸோ இதில் வந்து e power minus 2t மைனஸ் வெளியே எடுத்துருக்காமனா அப்போ என்ன இருக்குங்க 2 sin t cos t மட்டும் இருக்கும். இந்த மைனஸ் வெளியே எடுத்துகிட்டா அவங்க மைனஸ் ஆகிடும். e power minus 2t வெளியே எடுத்துனா மைனஸ் இருக்கும் cos square t மைனஸ் sin square t. ஸோ ஆல்ரெடி நமக்கு 2 sin t cos t வேல்யூ sin 2t. அதே மாதிரி cos square t மைனஸ் sin square t வேல்யூ cos 2t. ஸோ இதோட பதிலாக sin 2t போட்டு இது பதிலாக cos 2t போட்டாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம். Okay, next we are going to see the sum number 5. If w of x comma y is equal to 6x cube minus 3xy plus 2y square, x னுடைய வேல்யூ e power s and y னுடைய வேல்யூ cos s and s belongs to r னு சொல்லிட்டாங்க. dw by ds கண்டுபிடிக்கணும். சேம் மாடல். ஓகே, so w of x comma y is equal to what, 6x cube minus 3xy plus 2y square. dou w by dou x சொல்லும்போது 18 x மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணுறேன். x cube எடுத்துக்கிட்டா 3x ஸ்கொயர் வரும். 3 into 6 18x ஸ்கொயர். இங்கே 3x எடுத்து சொன்னால் 1 y மட்டும் இருக்கும் 3y. y ஸ்கொயர் எடுத்து சொன்னால் 0 கான்ஸ்டன்ட். அதே மாதிரி dou w by dou y சொல்லும்போது 6x cube 0 ஆகிடும் மைனஸ் 3x வந்து கான்ஸ்டன்ட் y எடுத்து சொன்னால் 1 மைனஸ் 3x ப்ளஸ் 2 into 2 y ஸ்கொயர் எடுத்து சொன்னால் 2y வரும் இப்போ 4y. ஓகே, ஸோ அப்போ x is equal to e power s, dx by ds வந்து e power s தான். y is equal to cos s, அப்போ dy by ds வந்து minus sin s. ஸோ அப்போ நமக்கு தெரியும்
chain rule formula. Chain rule another dou w by dw by ds is equal to dou w by dou x into dx by ds plus dou w by dou y into dy by ds. Okay, so for dou w by dou x not value 18x square minus 3 18x square minus 3y இல்லையா. ஃபஸ்ட்டு இங்கே x பதில் என்ன அப்ளை பண்ணுறேன், e power s. அப்போ e power 2s ஆகிடும். மைனஸ் 3 இன்ட்டு y பதில் cos s. ஸோ அது வந்து dou w by dou x போட்டிருக்கேன். இதே மாதிரி dou w by dou y சொல்லும்போது x பதில் e power s and y பதில் cos s அப்புறம் மைனஸ் 3 e power s ப்ளஸ் 4 cos s. ஸோ இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்கள். 18 e power 2s minus 3 cos s dx by ds நோடைய வேல்யூ நமக்கு தெரியும் e power s. அதே மாதிரி dou w by dou y வேல்யூ minus 3 e power s plus 4 cos s into dy by ds நோடைய வேல்யூ minus sin s. ஓகே, அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, அதை இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ dou w by dou s is equal to 18 e power 3s. ஏன்னா இங்கே உள்ளே கொண்டு வரும்போது 18 e power s 2s into s 3s ஆகிடும். ப்ளஸ் 3 e power s cos s மட்டும் இருக்கும். ப்ளஸ் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3 e power s sin s. அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் 4 cos s sin s. ஸோ s பதில் 0 கொடுத்துருக்கோம் கொஸ்டினில். இப்போ dw by ds is equal to 18 e power 3 into 0 minus 3 cos 0 e power 0 plus 3 e power 0 sin 0 minus 4 cos 0 sin 0. ஸோ இப்போ e power 0 வேல்யூ 1, இப்போ 18 மட்டும் இருக்கும். மைனஸ் 3 e cos 0 வேல்யூ 1, e power 0 வேல்யூ 1, 3 into 1 into 1. e power 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0. அதே மாதிரி cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0. 0 into anything but 0, ரெண்டு டைம் 0 ஆகிடும். ஸோ 18 minus 3 that is equal to 15 is the answer. Okay. Next we are going to see sum number 6. If z of x comma y is equal to x tan inverse of x comma y xy, x equal to t square and y equal to s e power t, and x comma y x comma t t s comma t belongs to what r. Find dou z by dou s and dou z by dou t கண்டுபிடிக்கணும். By chain rule dou z by dou s first நம்ம கண்டுபிடிக்கலாம். dou z by dou s, dou z by dou x into dx by ds plus dou z by dou y into dy by ds. ஓகே, ஃபர்ஸ்ட் z என்ன கொடுத்துறாங்க, x into tan inverse of xy. இப்போ பாருங்கள் uv ஃபங்க்ஷன் x வந்து u அந்த tan inverse of x வந்து v. ஸோ அப்போ எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த tan inverse of xy டிஃபரன்ஸ் பண்ணால் இப்போ 1 by 1 plus xy ஸ்கொயர். ஏன்னா tan inverse of x ஃபார்முலா 1 by 1 plus x ஸ்கொயர். இப்போ 1 by 1 plus xy the whole ஸ்கொயர். அகைன் இந்த xy டிஃபரன்ஸ் பண்ணால் x கான்ஸ்டன்ட்டு, x டிஃபரன்ஸ் பண்ணால் 1, y கான்ஸ்டன்ட் ப்ளஸ் இப்போ இந்த tan inverse of xy கான்ஸ்டன்ட் வச்சுட்டு x டிஃபரன்ஸ் பண்ணால் 1. ஸோ பாருங்கள் இப்போ இதில் xy by 1 plus x square y square ஸ்கொயர் பண்ணும்போது n plus tan inverse of xy. ஸோ அப்போ dou z by dou x at x is equal to what நமக்கு தெரியும் t square and y equal to s e power t. இதில் அப்ளை பண்ண x பதில் t square, y பதில் s e power t the whole divided by 1 plus x square போது t square வந்து t power 4 வரும். y square சொல்லும்போது s square e power 2t வரும். ப்ளஸ் tan inverse of x பதில் t square, y பதில் s e power t. Okay, so this is what dou z by dou x. Next z is equal to what x tan inverse of xy. For dou z by dou x is equal to x constant partial difference with respect to what y. So tan inverse of xy பண்ணும்போது 1 by 1 plus xy the whole square into இந்த xy difference பண்ணும்போது with respect to what y. இப்போ x constant y difference பண்ணால் 1. So plus இது இப்போ tan inverse of xy constant, x difference பண்ணும்போது 0 because partial difference with respect to what y. அதனால் x difference பண்ணால் 0 ஆகும். So இப்போ dou z by dou y is equal to x into x square the whole divided by 1 plus xy the whole square that is equal to x square by 1 plus x square y square. So now x is equal to what t square and y is equal to s e power t. இங்கே அப்ளை பண்ணும்போது t power 4 ஆகிடும் the whole divided by 1 plus t power 4 y போல் s square e power 2t ஆகிடும். இங்கே s is equal to s e power 2t, s e power t so ஸ்கொயர் பண்ணும்போது s square e power 2t. ஓகே, ஸோ இப்போ x is equal to t square and y is equal to s e power t. ஸோ இதில் இந்த dx by ds கண்டுபிடிக்கும்போது கான்ஸ்டன்ட் 0, dy by ds சொல்லும்போது s டிஃபரன்ஸ் பண்ண 1 e power t கான்ஸ்டன்ட். ஓகே, அதே மாதிரி dx by dt வேணும். ஸோ ஏன்னா இந்த ரெண்டாவது கொஸ்டினில் அதனால் இங்கே dx by dt கண்டுபிடிச்சிக்கலாம் 2t வந்துடும். dy by dt கண்டுபிடிக்கும்போது s வந்து கான்ஸ்டன்ட் e power t டிஃபரன்ஸ் பண்ணால் e power t தான். ஓகே, இப்போது dou z by dou s. ஸோ dou z by dou s. So dou z by dou s is equal to dou z by dou x into dx by ds plus dou z by dou y into dy by ds. So dou z by dou x நோட வேல்யூ t square is s e power t the whole divided by 1 plus t power 4 s square e power 2t. இந்த dx by dt நோட வேல்யூ நமக்கு தெரியும். So plus tan inverse of t square s e power t. dx by ds நோட வேல்யூ 0 plus
dou z by dou y என்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும் t power 4 by 1 plus t power 4 into s square e power 2t into dy by dt என்னுடைய வேல்யூ s நமக்கு தெரியும் e power t. ஓகே, ஸோ 0 into anything but 0 ஆகிடும். இப்போ t power 4 e power t the whole divided by 1 plus t power 4 s square e power 2t மட்டும் தான் வந்து என்னது dou z by dou x dou s. அப்போ நமக்கு தெரியும் கொஸ்டினில் t is equal to 1 s is equal to 1 கொடுத்துருக்காங்க. அப்போ t க்கு பதில் 1 போடு, s க்கு பதில் 1 போடுங்க. அப்போ 1 into e power 1 the whole divided by 1 plus 1 into 1 e power 2. ஸோ அப்போ e power 1 divided by 1 plus e square இருக்கும். ஸோ அப்போ dou z by dou s it is equal to what e by 1 plus e square. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dou z by dou t கண்டுபிடிக்கணும். அப்போ dou z by dou x into dx by dt plus dou z by dou y into dy by dt. dou z by dou x நோட வேல்யூ நமக்கு தெரியும் t square e s e power t the whole divided by 1 plus t power 4 s square e power 2t plus tan inverse of t square s e power t தான் இந்த dou z by dou x நோட வேல்யூ. இப்போ dx by dt நான் கண்டுபிடிச்சிருக்கேன் 2t கண்டுபிடிச்சிருக்கேன் plus dou z by dou y வந்து t power 4 1 plus t power 4 s square e power 2t into dy by dt நமக்கு தெரியும் s e power t தெரியும். ஸோ இப்போ s பல t s பல 1 t பல 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன ஆகிடும் பாருங்கள், இங்கே 1 into e power 1 மட்டும் இருக்கும், e power 1 divided by 1 plus e square மட்டும் இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் tan inverse of 1 இது எல்லாமே ஒன்று tan inverse of e power 1 மட்டும் இருக்கும். ஸோ e power 0 e power 1 into 2 into 1. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள் இது கொண்டு போகும்போது நமக்கு என்ன வரும் 2 tan inverse of e இருக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள கொண்டு வரும்போது 2 e power 1 divided by 1 plus e square இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 போட்டோன்னா e power 1 e இங்கே e power 1 divided by 1 plus e square இருக்கும். ஸோ அப்போ அதை இங்கே போட்டுருக்கேன் 2 tan inverse of e plus 2 e power 1 plus e square plus e by 1 plus e square இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கூட போடலாம். ஸோ அப்போ dou z by dou t சொல்லும்போது 2 tan inverse of e plus 3e divided by 1 plus e square கூட சொல்லலாம். ஓகே, next we are going to see the sum number 9. Sum number 9, w of x comma y comma z is equal to xy plus yz plus zx. x நோட வேல்யூ u minus v, y நோட வேல்யூ uv, z நோட வேல்யூ u plus v. uv belongs to r னு சொல்லியிருக்காங்க. find dou w by dou x, dou w by dou u, dou w by dou v கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து evaluate at t at 1 by 2 comma 1 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ w is equal to xyz xy plus yz plus zx. இப்போ dou w by dou x சொல்லும்போது x இது 1 ஆகிடும், y வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து 0 ஆகிடும், z வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து 1 ஆகிடும். அப்போ y plus z. dou w by dou y சொல்லும்போது x plus z வரும், இது வந்து டிஃபரன்ஸ் பண்ணால் 1, இது வந்து டிஃபரன்ஸ் பண்ணால் 0 ஆகிடும். dou w by dou z சொல்லும்போது இது டிஃபரன்ஸ் y வந்து கான்ஸ்டன்ட், z டிஃபரன்ஸ் பண்ணால் 1, x கான்ஸ்டன்ட், z டிஃபரன்ஸ் பண்ணால் 1, அப்போ y plus x மட்டும் இருக்கும். அப்போ dou w by dou x, y நோடைய வேல்யூ நமக்கு தெரியும் uv plus z நோடைய வேல்யூ u plus v. dou w by dou y, x நோடைய வேல்யூ u minus v plus z நோடைய வேல்யூ u plus v. ஸோ இங்கே என்ன கேன்சல் ஆகும் பாருங்கள், மைனஸ் v plus v கேன்சல் ஆச்சுன்னா u plus v 2u ஒன்று வந்துடும். அப்போது dou w by dou z சொல்லும்போது y வேல்யூ uv plus x வேல்யூ u minus v. ஓகே, ஸோ இது வந்து dou w by dou x, dou w by dou y, dou w by dou z கண்டுபிடிச்சாச்சு. இப்போ dx by du கண்டுபிடிக்கணும். x is equal to u minus v, அந்த dx by du சொல்லும்போது 1, u டிஃபரன்ஸ் பண்ணால் 1, v டிஃபரன்ஸ் பண்ணால் 0. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 1. y is equal to uv. dy by du கண்டுபிடிக்கும் போது this is in the function of what uv function, sorry u partial difference with respect to u பண்ணும்போது u டிஃபரன்ஸ் பண்ணால் 1, v வந்து கான்ஸ்டன்ட், ஆஃப் ஆன்சர் v. z is equal to u plus v, dou z by dou u சொல்லும்போது 1 மட்டும் வரும், v டிஃபரன்ஸ் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ x u minus v எடுத்துக்கேன், dx by dv சொல்லும்போது -1. அதே மாதிரி y is equal to uv, dy by dv சொல்லும்போது u டிஃபரன்ஸ் பண்ணால் u வந்து கான்ஸ்டன்ட், v டிஃபரன்ஸ் பண்ணால் 1. அதே மாதிரி z is equal to u plus v, dz by dv சொல்லும்போது 1, u டிஃபரன்ஸ் பண்ணால் 0, v டிஃபரன்ஸ் பண்ணால் 1. ஓகே, இப்போ dou w by dou u is equal to dou w by dou x into dx by du plus dou w by dou y into dy by du, dou w by dou z into dz by du. இது is the formula. இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது uv plus uv dou w by dou x நமக்கு தெரியும் uv plus u plus v, dx by du வேல்யூ 1 plus dou w by dou y வேல்யூ 2u, என்னுடைய வேல்யூ v. அதே மாதிரி dou w by dou z வேல்யூ uv plus u minus v into 1, அதை அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ uv plus u plus v 2uv plus uv
மைனஸ் ப்ளஸ் யூ மைனஸ் வி இது எங்கே இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இங்கே வி மைனஸ் வி மட்டும் கேன்சல் ஆகும். யூவி ப்ளஸ் 2uv ப்ளஸ் யூவி 4uv வந்துடும். இப்போ யூ ப்ளஸ் யூ 2u வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் காமனாக 2u வெளியே எடுத்துட்டா இப்போ 2v + 1. ஸோ டோ டபிள்யூ பை டோ யூ இஸ் ஈக்குவல் டு வாட் 2u இன்ட்டு 2v + 1. ஸோ அதே மாதிரி டோ டபிள்யூ பை டோ யூ அட் த பாயிண்ட் இஸ் கிவன் 1/2, 1 கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளை பண்ணுறேன். இப்போ 2 × 1/2 2 × 1/2 2 × 1 + 1. So 2 to get cancel. So 2 + 1 that is equal to what 3. Okay, next second subdivision. So dou w by dou v that is equal to dou w by dou x into dx by dv, dou w by dou y into dy by dv plus dou w by dou z into dz by dv. Okay, so dou w by dou x node value uv plus u plus v, dx by dv node value -1, dou w by dou y 2u and dy by dv value u, and dou w by dou z value uv plus dz by uv plus u minus v and dz by dv value 1. ஸோ பாருங்கள் இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -u minus uv minus u minus v. அதே மாதிரி 2u into u 2u² uv plus u minus v. ஸோ இப்போ -uv plus uv cancel, -u plus u cancel, 2u² minus v minus v minus 2v இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தில் காமனாக 2 வெளியே எடுத்துட்டா dou w by dou v is equal to 2 into u² minus v². So dou w by dou v u is equal to what 1/2, v. ஸோ இப்போ யூக்கு பதில் 1/2 போடுறேன். இப்போ 2 × 1/4 ஆகிடும். மைனஸ் வீக்கு பதில் 1 போட்டால் 1. ஸோ இப்போ கிராஸ் பண்ணுங்கள் -3/4 கிடைக்கும். 2 and 4 get cancelled 2 times. ஸோ -3/2 is the answer. Okay, children, thank you.